Hello friends, welcome to Rainbow Flavours. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீஸ் பிரெட் ஆம்லெட். இத வந்து ரொம்ப குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம். இது பண்றதுக்கு நான் 4 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரெட்ல இந்த 4 சைடையும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பவுல்ல நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. இது கூடவே கிரீன் கேப்சிகம், ஆரஞ்சு கேப்சிகம், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கேரட் துருவல், அப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் முட்டையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்னர் பிரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது மேலே நம்ம சீஸ் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இப்போ சீஸ் எடுத்து இது மேலே நம்ம தூவி விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீஸையும் மேலே வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா பிரெட் மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரெட்டை வந்து சீஸோட நல்லா ஒட்டி திருப்பி போடும்போது கலண்டு போகாமல் வரும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இதை மூடி வச்சுருங்க. இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை திருப்பி விடுறேன். மேலே வச்ச பிரெட்டு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதை வந்து டொமேட்டோ கேச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.